இப்ப நம்பர் கொடுத்தாச்சு, நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. அப்ப இந்த நம்பரை நம்ம கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்தா 666 வரும். இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள 666 கொண்டாந்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட என் கணக்குக்கு 40-50 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? டச் ஸ்கிரீன் போன் யூஸ் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க. பட்டன் போனா 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. எல்லாம் மாட்ட போறீங்க, நாங்க மட்டும் என்ன செய்ய போறோம், தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்ப ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற எல்லாரும் இருக்கோம் இல்லையா? ஆனா இப்ப நீங்க இதுக்கு போறீங்க, ரேஷன் கடைக்கு போறீங்க, ரேஷன் வாங்குவீங்க தானே? வாங்குவீங்களா? கைரேகை வைப்பீங்க தானே? அப்புறம் என்ன, அதெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் பயந்துட்டேன், 2 பேர் தப்பிச்சிருவாங்க போல அப்படின்னு. ஏன்னா இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு சொல்றாரு இல்லையா? சோ அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா, எங்க போனாலும் சிஸ்டம், கம்ப்யூட்டர், எங்க போனாலும் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உலகம் முழுக்க கம்ப்யூட்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டருடைய தலையெழுத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதான் அதுல இருக்கும். எங்க போனாலும் அதான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கும், ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் இல்லாம எதுவுமே இல்ல. வெப்சைட் அப்படின்னா, வெப்னா சிலந்தி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்னா சிலந்தி வலை, அல்லது அதுல இருக்கக்கூடியதான தளம், வலை தளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. இன்டர்நெட், சர்வதேச வலை அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாத்துக்கும் பாருங்க வலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. வலை போட்டிருக்கிறாங்க. பொதுவா நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா, வலை யாருக்கு வீசுவோம்? எதை இறைய பிடிக்கணுமோ, மானுக்கோ மீனுக்கோ வலையை வீசுவோம், வீசி பிடிப்போம். அப்ப வலைக்குள்ள யார் இருப்பா? நம்ம எதை இறையா பிடிக்க விரும்பணுமோ அது எதுல இருக்கும்? வலைக்குள்ள இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் எதுல இருக்கீங்க? வலைத்தளத்துலதான் இருக்கீங்க, அப்படிதானே? அது சந்தோஷமா வேற சொல்லுவீங்க, இந்த நெட்ல எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் ஆன்லைன்ல தான் இருப்பாரு அவரு. அதுல ஒரு பெருமை சந்தோஷம் இருக்குல்ல, இன்டர்நெட். அப்ப நம்ம எல்லாருமே 24 hours இப்ப எதுல வந்துட்டோம்? உங்களுடைய மொபைல் டேட்டா எப்பவும் ஆன்ல தானே இருக்குது, அப்படித்தானே இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுல தான் இருக்கிறீங்க? ஆன்லைன் வலையில தான் இருக்கீங்க. யாராவது போன் பேசுற நேரத்தை தவிர மத்த நேரத்துல மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கோமா? நம்ம இல்லவே இல்ல. நம்ம அத்தனை பேரும் மொபைல் டேட்டா வச்சிருக்கிறோம். ஒரு சிலர் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சாதுரியமான ஆள் வச்சுக்கோங்க. ஆனாலும் போன் ஆன்ல தானே இருக்குது, போன் ஆன்ல தானே இருக்கு. அதுல நம்ம என்ன நினைக்கிறோம், மொபைல் இல்ல, மொபைல் டேட்டா இல்ல. ஆனா இல்ல, ஆனா உங்க போன் சேட்டலைட்டோட கனெக்ட்ல தான் இருக்குது. இல்லன்னா உங்களுக்கு சர்வீஸே இருக்காது இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம வானத்துல நிறைய சேட்டலைட்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த சேட்டலைட் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். இப்போ உங்களுடைய போன் நம்பருக்குள்ள, அதாவது உங்களுடைய நம்பர், ஆதார் நம்பருக்குள்ள இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கு, கொடுப்பாங்க. இதுல எப்படி 666 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருடையதான வலைத்தளத்துக்கும் தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா www. அது இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஒரு பீரியட்ல நாங்க கம்ப்யூட்டர் வந்த புதுசுல www டைப் பண்ணணும். இப்ப அதெல்லாம் இல்ல, தானாவே எடுத்துக்கோ. www அதுவே எடுத்துக்கோ. www என்ன முதல்லன்னா, வேர்ல்ட் வைட் வெப், அதான் ஷார்ட் ஃபார்ம். உலகளாவிய வலை. உலகம் முழுக்க என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு வலை வீசப்பட்டிருக்கு. அந்த வலையோடையதான ஷார்ட் ஃபார்ம் தான் www. இந்த W உடைய நம்பர் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும்? ஒரு நம்பர் இருக்குது. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு. எண் கணிதம் அப்படிம்பாங்க. இந்த நம்பர் என்னன்னு சொல்லி போய் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு சால்டியன் மெத்தட் பேரு இங்கிலீஷ்ல. என்னது பேரு? சால்டியன் மெத்தட். சால்டியன் வேற ஒண்ணும் இல்ல, பாபிலோனிய முறைன்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாபிலோனிய ராஜாவுக்கு பேரு நேபுகாத்நேச்சருக்கு சால்டியன் கிங்னு இருக்கும். பாபிலோனுங்கிற இன்னொரு வார்த்தை தான் சால்டியன். அந்த முறையில டபிள்யூக்கு 6 இருக்கு. எங்க இருக்குது, எங்க போய் படிக்கலாம் அப்படின்னா, எங்கேயும் போவேனா. உங்க வீட்டுல டெய்லி கேலண்டர் இருக்கா? கிறிஸ்தவ கேலண்டர் இல்ல. கிறிஸ்தவ கேலண்டர் உங்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு கேலண்டர். ஆமா தானே? அதுல எந்த கவர்மெண்ட் ஆல்டவும் இருக்காது. நீங்க அதை திருப்ப போறதும் இல்ல. ஜனவரி மாசம் கொடுத்தா வாங்கி கொண்டு போய் மாட்டினீங்கன்னா அதை டிசம்பர் வரைக்கும் திருப்ப போறது இல்ல. அது அப்படியே தான் தொங்க போகுது. கேட்டா வாக்கு தம்பிய, சரி ரைட் இருந்துட்டு போட்டோம். டெய்லி கேலண்டர் இருக்கா? இல்ல. அதையாவது கிழிக்கலாம். டெய்லி கிழிப்பீங்களா? அந்த கேலண்டருக்கு பின்னாடி பாருங்க, நிறைய இது இருக்கும். இந்துக்கள் பண்டிகை, கிறிஸ்தவர்கள் பண்டிகை, அரசாங்க விடுமுறை, அப்புறம் எல்லாம் ஹாரோஸ்கோப் எல்லாமே இருக்கும். அதுல போய் பாருங்க, எண் கணிதம்னு கீழே கடைசியா ஒண்ணு இருக்கும், நம்பர்ஸ் போட்டிருக்கும். A to Z வரைக்கும் போட்டு அதுக்கு கீழே அதோட நம்பர்ஸும் போட்டிருப்பாங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5, எஃப்க்கு 8, அப்புறம் UV, W இருக்கும். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 666 இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா அதுல Wக்கு 6 என்று இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா வீட்டுல போய் நைட் பாருங்க, அதுல இருக்கும். அப்ப www என்ன? 666. அது ஆல்ரெடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இது ஒரு வகை. இது ஒண்ணுதான். இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுல ஒண்ணு இந்த நம்பரை கணக்கு பார்க்க கடவன். பைபிள் என்ன சொல்லுது? புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அப்ப கணக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் சமீபத்துல பாத்தீங்கன்னா, நான் சொல்றது டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய காலத்துல எல்லாருக்கும் ஆதார் கொடுக்கும்போது 16 இலக்கமா கொடுத்தாங்க, இப்படி 16 டிஜிட் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா 14 டிஜிட் கொடுத்தாங்க எல்லாருக்கும். என்ன கொடுத்தாங்க? 14 டிஜிட். அப்ப 14 டிஜிட் கொடுக்கும் போதே நாங்க சொன்னோம், இது 14 இல்ல 16 கொடுக்கறதா கரெக்ட். ஏன்னா 16 கொடுத்தாதான் 666 வரும். இப்போ உங்க கையில செல்போன் நம்பர் இருக்கா? எத்தனை டிஜிட் இருக்கு? நல்லா சவுண்டா சொல்லுங்க. 14. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? +9 ஒண்ணு இருக்கா முன்னாடி? அதை சேர்க்கணும்ல. அதை சேர்த்தா தானே வெளிநாட்டுல இருந்து கூப்பிட முடியும். உலகளாவிய தொடர்பு கொள்ளனா +91 அது டிஃபால்ட்டா வேணும். பிளஸ்னா என்ன? 00 அர்த்தம். 0091 உங்களோட 10 டிஜிட். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 14 டிஜிட் ஆச்சு. இதே மாதிரி தான் ஆதார்லயும் 14 டிஜிட். இப்போ உங்க கையில இருக்கிற ஆதார்லாம் 14 இருக்கும் பழசுல. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை 16 இலக்கமா மாத்தினாங்க. இப்ப வர புது ஆதார்ல எல்லாம் பாருங்க, விஐடின்னு ஒண்ணு கீழே இருக்கும். இந்த ஆதாருக்கு கீழே என்ன இருக்கும்? விஐடி. அதுல என்ன போடுங்கன்னா விர்ச்சுவல் ஐடின்னு பேரு. விஐடி அதாவது வெளியே உங்க கையில 12 இலக்கம் இருக்கும், ஆனா உள்ள போனா 16 இலக்கம் இருக்கும். ஆல்ரெடி உங்க நம்பரை 16 இலக்கத்துக்கு என்ன செஞ்சாச்சு? மாத்தியாச்சு. இது பேப்பர்ல வந்த செய்தி. 14 இலக்கத்தில் மாற்று அடையாள எண் ஆதார் எண்ணை வழங்குவதற்கு பதில் 16 டிஜிட்ல கொடுத்தாச்சு. இந்த 16 டிஜிட் தான் கரெக்ட். இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, உங்க கையில டெபிட் கார்டு இருக்கா? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா? எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு? எத்தனை இருக்கு? பார்த்தது இல்லையே. கார்டு கிடைச்சதே பெரிய விஷயம். அதை நம்ம எடுத்துக்கொண்டு யூஸ் பண்றதோட சரி. ஆரம்பத்துல 14 டிஜிட் தான் வந்துச்சு. அப்புறம் 15, 16 ஆகி இப்ப எத்தனை டிஜிட் இருக்கு உங்ககிட்ட? 16 டிஜிட் நம்பர் இருக்கும். எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு உலகளாவிய எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பார்த்தாலும் எத்தனை டிஜிட் இருக்கும்? 16 டிஜிட். உங்க ஆதார் எத்தனை டிஜிட்? 16 டிஜிட். இப்போ உங்க செல்போன் எத்தனை? நல்லா சவுண்டா சொல்லுங்க. அதெல்லாம் 15 மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாருங்க, இது ட்ராயில கொடுத்தது. 11 இலக்க மொபைல் எண்கள் விரைவில் வழங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு 11னா +91 போட்டா அது ஒரு 4, 15 ஆச்சா? இதையும் 16 ஆக்குவாங்க. இதுல என்ன செய்வாங்க? 16. அப்ப உங்க செல்போன் 16, உங்களுடைய பேங்க் டிரான்சாக்சன் 16, உங்க ஆதார் 16, இந்த எல்லா 16ஐயும் மாத்தி ஒரு 16ஆ மாத்திடுவாங்க. எப்படிங்க மாத்துவாங்க? ஒரு 16 எப்படி மாத்த முடியும்? செல்போன் ஒண்ணுல இருக்கு, ஆதார் ஒண்ணுல இருக்கு, பேங்க் ஒண்ணுல இருக்கு. இதெல்லாம் ஒரு 16ஆ மாத்த முடியுமா? மாத்தியாச்சு. உங்களை எல்லாத்தையும் ஆதாரோட இணைக்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் கொண்டு போய் எதோட இணைக்கணும்? ஃபர்ஸ்ட் எப்ப இணைக்க சொன்னாங்க தெரியுமா? ஒரு 11, 12, 20 வருஷத்துக்கு முன்னாடி 2008 நினைக்கிறேன். கேஸோட இணைக்க சொன்னாங்க. அப்பதான் கேஸ் மானியத்துல கிடைக்கும்னாங்க, ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் கேஸ் 300, 400 ரூபாய் இருந்துச்சு. அப்ப மானியத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதார் வாங்கினாதான் உங்களுக்கு கேஸ் மானியத்துல கிடைக்கும்னாங்க. இப்ப எல்லாருக்கும் கேஸ் இல்ல. இருக்கா இல்லையா? கேஸே கிடையாது. இப்போ எல்லாம் லேட்டா கிடைக்குதா? 30 நாள், ஒரு மாசம், 2 மாசம் ஆகுது. இப்ப கவனிச்சு பாருங்க, அந்த கேஸ் வாங்கறதுக்கு நீங்க போய் மானியம் வாங்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஆதார் இணைக்கணும்னு சொல்லி ஒரு ட்ராப் வச்சாங்க. இப்ப நம்ம போய் என்ன பண்ணோம்? கேஸ் வாங்கறதுக்கு உள்ள போனோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து மானியத்தை கையில கொடுக்க மாட்டேன்னாங்க. சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? எதுல போடுவேனாங்க? எல்லாருக்கும் அக்கவுண்ட்ல போடுவேனாங்க. இப்ப அக்கவுண்ட் எல்லாரும் ஓபன் பண்ண சொன்னாங்க. அத்தனை பேர் என்ன ஓபன் பண்ணணும்? அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன கேட்டாங்க? ஆதார் கேட்டாங்க. இப்ப ஆதார் கீழே என்ன வந்துருச்சு? கேஸும் வந்துருச்சு, அக்கவுண்ட்டும் வந்துருச்சு. இப்போ இப்படியே தான் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண போன உடனே உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்போன் நம்பர் கேட்டாங்களா? ஏன்னா ஓடிபின்னு ஒண்ணு வரும். இப்ப ஆதார் கீழே என்ன வந்துருச்சு? செல்போன் நம்பர். செல்போனும் வந்துருச்சு, பேங்க்கும் வந்துருச்சு, ஆதாரம் வந்துருச்சு. எல்லாத்தையும் இணைச்சாச்சு. எல்லாத்தையும் இணைச்சு 16 இலக்கமா மாத்தியாச்சு. இப்போ நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால சொல்றேன். இதெல்லாம் வெளிநாட்டுல பண்ணி முடிச்சுட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும், ஈஸியா புரியுன்றதுக்காக நான் இந்தியா வச்சு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இணைச்சு உங்களுக்கு இனிமேட்டு ஒரு கார்டா மாத்துவாங்க. அது எப்படி? இப்போ உங்க வேலட், உங்க பர்ஸ்ல பாருங்க, மினிமம் ஒரு 3ல இருந்து 5 கார்டு இருக்கும். எல்லார்ட்டையும் இருக்கு தானே? ஒரு பேங்க் கார்டு இருக்கும், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், ஒரு ஆதார் அட்டை இருக்கும், ஒரு பேன் நம்பர் இருக்கும். இருக்குதானே? ஒரு மினிமம் 5 அட்டை இருக்குதா? எல்லா அட்டையும் ஒரு அட்டையா மாத்த சொல்லிட்டாங்க. அத்தனை என்ன பண்ணாச்சு?
அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லா அட்டையோடைய ஆதாரம் இணைக்க சொன்னாங்க. உங்க பேன் நம்பர் இணைக்க சொன்னாங்க, உங்க பேங்க், உங்க டிரைவிங் லைசென்ஸ், எது வாங்கினாலும் பாஸ்போர்ட், எது வாங்கினாலும் என்ன வேணும் உங்களுக்கு? ஆதார் நம்பர் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு சொல்லி. சோ இப்ப ஒரு ஆதாருக்கு கீழே என்ன வந்துருச்சு? எல்லாத்தையும் இணைச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நம்பர் இங்க இருக்கு பாருங்க, ஒரே நம்பர். இது நம்ம இணைச்சது, இத்தனை கார்டையும் நம்ம இணைச்சது. வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் இணைப்பு, அப்புறம் நீட் தேர்வுக்கு ஆதார் கட்டாயம், எல்லாத்தையும் இணைச்சாங்க. ஒன்னொன்னா இணைச்சு இத்தனை அட்டையும் ஒன்னா இணைச்சு இப்ப நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன் கார்டு சிஸ்டம்ல கொண்டாந்தாச்சு. எப்போ 2018-19 என்ன போட்டிருக்கு பாருங்க, ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம். ஒரு நாடு ஒரு கார்டு அங்க இருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்கு பாருங்க, இப்ப இது வந்துச்சா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆதார், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு, வாகன ஓட்டுநர் உரிமை உள்ளிட்டவைகளை ஒரே அடையாள அட்டையாக மாத்த எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா திடீர்னு கோவிட் உள்ள வந்துருச்சு 2019. இந்த ஒர்க் அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. கோவிட் உள்ள வந்தோன்னா ஒர்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. கோவிட்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான உலகத்துல என்ன ஆயிட்டாங்க, 2 கோடி பேர் செத்துட்டாங்க. எவன் செத்தா எவன் இல்லைன்னு கணக்கு இப்ப நமக்கு தெரியாது. இப்பதான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி நம்ம எல்லாரையும் ஒரு அடையாள அட்டைகளை கொண்டு வருவாங்க. இப்ப திருப்பி இந்த சிஸ்டம் கொண்டு வரும்போது நேத்து ஒரு வார் பார்த்தோம்ல, முந்தா நேத்து ஞாபகம் இருக்கா, 3rd வேர்ல்டு வார், அது இப்ப ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அதுலயும் கோடிக்கணக்கானவங்க செத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோ இதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா கோவிட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு சைனால நமக்கு சொல்லவே இல்லை, WHO ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை அவங்க. அது மட்டுமல்ல, இப்ப நமக்கு போய் அரசாங்கத்துல செத்தவங்க கணக்கு தான் இருக்கு. இப்ப கோவிட்ல பல நாடுகள்ல கிராமங்கள்ல செத்தவங்களை தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. அந்த அக்கவுண்ட்ல இல்ல, இப்ப எதுவுமே இல்ல. சோ திருப்பி பழையபடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, கோவிட் என்பது ஒரு சோகமான சம்பவம். ஆனால் அதுக்கு நடுவுல ஒண்ணு நடந்துச்சு. வருகைக்கான ஒரு காலம் தாமதமாச்சு. எல்லாரையும் ஆண்டவர் உள்ளுக்குள்ள கொண்டு வருவதற்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடின்னு இருக்குல்ல. சுவிசேஷம் திருப்பி சொல்றதுக்கு நான் நம்புறேன், கோவிடுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கிறது, வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட வந்திருக்கிறாங்க கோவிடுக்கு பிறகு. அதே மாதிரி இப்போ ஒரு வாரம் ஒண்ணு வரும், இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் கிட்ட வரும். புரியுதா உங்களுக்கு? அதை ஒட்டி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவார். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றது உலகளாவே என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எல்லாரையும் செட் பண்ணி ஒரு நம்பரை கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் நினைக்கும் போது வாரம் வந்துடும். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் இதுதான் நடக்கும். இப்ப எப்படி கோவிட் வந்துச்சு, இப்ப திருப்பி இன்னொரு பேண்டமிக் ஆரம்பிக்க போதுன்றாங்க, ஹன்சா வைரஸோ என்னமோ சொல்றாங்க, அது வரப்போகுதுன்றாங்க. வருதா இல்லைன்னு தெரியாது, ஆனா ஒரு வைரஸ் கண்டிப்பா வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ இது எல்லாம் நடக்கும் பொழுது திருப்பி ஒரு பெரும் அளவுல மக்கள் தொகை குறையும். திருப்பி என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு செட் பண்ணுவாங்க. அப்ப செட் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு அட்டை கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க? அட்டை கொடுக்க மாட்டாங்க. அட்டைக்கு பதிலாக வேறொன்று தருவாங்க. அதுக்கு பேர் தான் ID 2020. இங்க இருக்கு பாருங்க, ID 2020. இது உங்களுக்கு தருவாங்க. இதுக்கு பேர் தான் பயோசிப் அப்படின்பாங்க, வெரி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா சிப் இதுக்கு பேர். இந்த சிப்பை தான் உங்களுக்கு போட போறாங்க. இந்த சிப் இப்போ 2020 பில்கேட்ஸ் ரெடி பண்ணிட்டாரு. அதனால அதுக்கு பேர் ID 2020. இது பில்கேட்ஸ் ரெடி பண்ணது. இந்த சிப்பை அவர் என்ன சொல்றாருன்னா, இத கையில போட்டாச்சுன்னா, இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி நிறைய சொல்றேன். அடுத்து நம்ம இதுதான் பார்க்க போறோம். இதுதான் உங்க வலது கைக்கும் நெத்திக்கும் போட போறாங்க. ஆனா இந்த சிப்பை ஏன் உங்களுக்கு போடுறாங்க? இந்த சிப்பை போடுறதன் மூலமா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, நீங்க பாக்குறீங்களா இந்த அட்டை எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல, இந்த எல்லா அட்டையிலையும் பாருங்க காமனா ஒரு விஷயம் இருக்கும். இதுல எல்லாமே மாறி இருக்கும். முத்திரை மாறி இருக்கும், முத்திரை மாறி இருக்கும், லாங்குவேஜ் மாறி இருக்கும், இமேஜ் மாறி இருக்கும், எல்லாம் மாறி இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு காமனா இருக்கும். என்ன இருக்கு? ஒரு சிப்பு காமனா இருக்கு பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் சிப்பு இருக்கு பாருங்க, எல்லாமே காமனா இருக்கும். இப்போ கொஞ்ச நாளா நான் சொல்ற ஒரு 3-4 வருஷமா கோவிட ஒட்டி அதுக்கப்புறமோ அல்லது ஒட்டியோ கவனிச்சீங்கன்னா, நீங்க வாங்குற எல்லா கார்டுலயும் சிப் இருக்கு இல்லையா? ஆரம்பத்துல வந்த பேங்க் கார்டுல சிப் இருக்காது, மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் தான் இருக்கும், பின்னாடி சிப் இருக்காது. அதுக்கப்புறம் வந்த கார்டுல தான் என்ன வந்துச்சு, சிப் வந்துச்சு. ஆரம்பத்துல உள்ள டிரைவிங் லைசன்ஸ்ல எதுவுமே இருக்காது, ஆனா இப்ப என்ன இருக்கு, சிப் இருக்கு. ஆரம்பத்துல வந்த ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா புக்கு மாதிரி இருக்கும், சின்ன புக்கு மாதிரி. இப்ப என்ன இருக்கு, ஸ்மார்ட் கார்டு இருக்கு, அதுல என்ன இருக்கு, ஒரு சிப் இருக்கு. எல்லா அட்டையிலையும் ஒரு சிப் வச்சு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு.
சோ இப்ப உங்ககிட்ட இருக்கிற பேங்க் கார்டுல சிப் இருக்கு, அடுத்து கொடுக்க போற ஆதார் கார்டுல என்ன இருக்குது, சிப் வச்சு கொடுப்பாங்க. அடுத்து கொடுக்கக்கூடியதான டிரைவிங் லைசன்ஸ் சிப் இருக்கு, ரேஷன் அட்டையில சிப் இருக்கு, எல்லாத்துலயும் இப்படி சிப் வச்சு கொடுத்தாச்சு. இந்த சிப் அப்படின்னா என்ன? இதை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இது இல்லாம, அட்டையில இல்லாம வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கோம்? சிப் கார்டு, போன். இந்த நம்பரோட எதை நீங்க இணைக்க போறீங்க? ஆதாரோட போன் நம்பரையும் இணைக்க போறீங்க. ஆனா போன் நம்பர் ஆக்டிவேட் ஆகுது அல்லது போன் நம்பர் வேலை செய்யுதுன்னா அதுக்கு அடிப்படை என்ன வேணும் தெரியுமா? இந்த சிம் கார்டு வேணும். இது இல்லாவிட்டால் உங்க போனு எத்தனை 1000 ரூபாவோ லட்சமா இருந்தாலும் சரி, சில போன்ல 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்றாங்க, சில போன் 30,000 40,000 சொல்றாங்க. எந்த போனா இருக்கட்டும், பட்டன் போனோ டச் போனோ எதுவானா இருக்கட்டும், இந்த சிம் கார்டு இல்லாட்டி என்ன செய்யாது, வேலை செய்யாது. சிம்னா என்ன? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? SIM அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிபிகேஷன் மாடுல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிம். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிபிகேஷன் மாடுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாரு, உங்களை கண்டுபிடிக்கிற கருவி அது உள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த கருவிக்கு பேரு கண்டுபிடிக்கிற கருவி, அதான் ஷார்ட்டா சிம். நீங்க சிம்னு சொல்றதுனால உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன செய்யல தெரியல. நீங்க போய் தமிழ்ல கேட்டு பாருங்க. இனிமேட்டு சிம் வாங்கும் போது கடைக்கு போயிட்டு சிம் காட்ட வரும்போது என்ன கேட்கணும்? தமிழ்ல கேட்டு பாருங்க, என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று தரவும். இல்ல, அதான் அதோட அர்த்தம். ஆக்சுவல் ஃபேக்ட் அதான், என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று தருவோம். அவரு கொடுத்துருவாரு. அடுத்து என்ன கேட்பீங்க வாங்கின உடனே? இந்த சிம் கார்டை வாங்கினோன்னு என்ன கேட்பீங்க அவரை? எப்போ இது என்னை எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னு அர்த்தம். ஆக்டிவேஷனா என்ன? டவர் வந்து உங்களுக்கு கால் வரதானே ஆக்டிவேஷன். என்னை எப்ப கண்டுபிடிப்பீங்க? அவர் சொல்றாரு ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்வீங்க திருப்பி? கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க, சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணுங்க, அதானே சொல்றீங்க. இப்போ உங்க வாயால நீங்க தானே கண்டுபிடிக்க சொல்லிருக்கீங்க, வாக்குமூலம் நீங்க தானே கொடுத்துருக்கீங்க. என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒண்ணு கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா என்ன கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்க முடியல, திருப்பி இன்னொரு போன்ல இருந்து போன் பண்ணி என்ன நீங்க கண்டே பிடிக்கலையே, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், டவரே வரமாட்டேன். அப்புறம் ஒரு போன் வந்த உடனே ஆமாங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்கு, அவ்வளவுதான். அப்போ உங்களை கண்டுபிடிக்கிற கருவி தான் என்னது? சிம். இப்ப இந்த சிம் உங்களை எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து உங்களை ஒருத்தர் எங்க இருந்தோ கூப்பிடுறாரு, இவ்வளவு கூட்டம் இருக்கு இல்லையா? எப்படி உங்க போனுக்கு கால் வருது? கரெக்டா உங்க நம்பரை போட்ட உடனே இந்த ஒரு செல்போன் அசியூம் பண்ணீங்களேன், இந்த ஒரு போன் இருக்கு, உங்க கையில ஒரு போன் இருக்கு, கூப்பிடுறவர்கிட்ட ஒரு போன் இருக்கு, அவரும் கூப்பிடுறாரு. இதுல இருந்து எந்த ஒயர் கனெக்ஷனும் போல தானே, எந்த தொடர்பும் இல்ல, போகல. எப்படி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வருது? த்ரூ சேட்டலைட் வழியா வருது இல்லையா? இவ்வளவு கும்பலுக்கு நடுவில் என்ன பண்ணுது? உங்களை ஈஸியா கண்டுபிடிக்குது பாருங்க. எப்படி கண்டுபிடிக்குது பாத்தீங்களா? அப்போ இதை கண்டுபிடிக்கிறது உங்ககிட்ட இருக்கிற மிக முக்கியமான கருவி அது, அந்த சிம் கார்டு. கவனிங்க, இது ஷாங்காயில வெளியிட்டதான ஒரு வீடியோ. எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்றது இதான் சேட்டலைட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதான் சேட்டலைட். இந்த மாதிரி ஏறக்குறைய 3000 இருந்து இப்பெல்லாம் எங்கேயோ போயிருச்சு, கிட்டத்தட்ட 20,000 30,000 சேட்டலைட், 1 லட்சம் சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்களா எலான் மாஸ்க் சொல்றாரு. மேல அடிச்சுக்க போறாங்க இப்ப இனிமேட்டு, அங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது, அந்த அளவு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி மேல சுத்திட்டு இருக்கு. இது இப்போ ஒவ்வொரு சிட்டிக்கு மேலேயும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சேட்டலைட்டுக்கு பேரு ஐயா அந்த ஸ்கைன்னு பேரு. அப்படின்னா என்ன? வானத்தில் ஒரு கண் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரேல் பண்ணிருக்கு, இந்தியா கூட பண்ணிருக்கு, நிறைய நாடு பண்ணிருக்காங்க ஐயா அந்த ஸ்கை அப்படிமா. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் எவ்வளவு கருமேகம் இருந்தாலும் சேட்டலைட் அதை ஊடுருவி உங்களை பார்க்கும். இப்ப சமீபத்துல பாருங்க, ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது இல்ல, அந்த ஈரானிய தலைவர்களை குறி வச்சு கரெக்டா அடிக்கிறாங்களா பங்கருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சேட்டலைட். அந்த சேட்டலைட்ல இருந்து அந்த இப்ப நம்ம வந்து சொல்றோம் நம்பரை கண்டுபிடிக்குதுன்னு, நம்பர்ல அவரோட பிளட் குரூப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருடைய பிளட் குரூப் ஒண்ணு இவங்க கிட்ட இருக்கும், அந்த பிளட் குரூப்ல இருக்கிறவரு எங்க இருக்கிறாரு, அது எங்கெங்கெல்லாம் இருக்கு, அவருடைய பசங்க எல்லாம், அதுல அவர் எங்க இருக்காருன்னு பர்டிகுலரா பார்த்து அடிக்கிறான் இஸ்ரேல்காரன். இப்ப அப்படித்தான் அந்த ஈரானிய சுப்ரீம் லீடர்லாம் அடிச்சாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கண்டுபிடிக்கிற அந்த சேட்டலைட் ஐயா அந்த ஸ்கை அது மேல இருக்கு, இப்படிதான் உங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த வந்து ரோட்ல வந்து இந்த கார் நிக்குது, அந்த நம்பர். இப்போ அந்த சிட்டிக்கு மேலதான் அந்த சேட்டலைட் இருக்கு, சரியா? அந்த சிட்டிக்கு மேல அந்த சேட்டலைட் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப அந்த காரே தெரியாது உங்க கண்ணுக்கு, அப்படிதானே? இதே மாதிரிதான் நீங்க இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க,
இப்போ அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற 360 டிகிரில யார வேணாலும் அது போய் பிக் பண்ணும். இது வந்து நமக்காக என்ன பண்றாங்க, நமக்குன்னா அவங்க வெளியிட்ட வீடியோக்காக ஸ்லோவா உங்களுக்கு காட்டுறாங்க. இவ்வளவும் ஒரு செகண்ட்ல நடக்கும். இப்ப பாருங்க, இப்ப அந்த அம்மா போகுது, அந்த அம்மாவை அவங்க என்ன கையில சாப்பிடுறாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும். இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி. இப்ப இதை விட்டு அட்வான்ஸ்டா போயிருச்சு. 6Gக்கு வந்துட்டோம் நம்ம. 5G எல்லாம் முடிச்சு 6Gக்கு வரோம். பாருங்க, அந்த 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 சிட்டிக்குள்ள ஒரு ஒரு போட்டோ ஷிப்போ ஒண்ணு போகுது. அதோட நம்பரை எப்படி அவங்க செக் பண்றாங்க பாருங்க. அந்த நம்பர் அவங்க எப்படி அழகா ட்ரேஸ் பண்றாங்க பாருங்க. தெரியுதா? இப்படித்தான் உங்களுடைய கார் நம்பர் 2 வீலரை செக் பண்ண முடியும். இப்ப நல்லா கவனிச்சிங்களா? ஆர்டிஓல முந்தி மாதிரி நம்ம நம்பர் பிளேட் வாங்க முடியாது. நம்பர் பிளேட் அவங்களே தான் கொடுக்குறாங்க. அது உள்ள என்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் கருவி வச்சு கொடுப்பாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ எந்த தூரம் போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள உங்க வண்டியை என்ன பண்ணிடலாம், காணாம போச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது நீங்க போய், ஆனா என்னன்னா நமக்கு ப்ரொசீஜர் தான் இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம ஊர்ல கொண்டு போய் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஒரு 2-3 நாள் கழிச்சு வர சொல்லுவாரு. ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியை கொண்டு போயிட்டு நம்ம ஆன்லைன்ல கொடுக்கணும், வெப்சைட்ல. அவங்க அதை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ப்ராசஸ் தான் கஷ்டம். ஆனா நினைச்சா இமிடியேட்டா கண்டுபிடிக்க முடியும். அத்தனை அந்த சிப்பு நம்பர் உங்களுடைய நம்பர் பிளேட்ல இருக்குது. காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நீங்க லாக் பண்ணிட்டா கூட ஒரு லைட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸி சிப்புன்னு சொல்லுவாங்க. அது உள்ள இருக்கு கார்ல. அதை எங்க போனாலும் கண்டுபிடிக்கலாம். வித்தின் மினிட்ல கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருக்குன்ட்டு. பெங்களூர்ல ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனில இருந்த ஒரு காரை வந்து ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு சமீபத்துல கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சு. எங்க அண்ணன் சொன்னான். அப்போ கொண்டு போயிட்டாங்க. இது நடந்தது சில வருஷங்களுக்கு முன்பா. அந்த கார் போன உடனே கார் காணாம போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இமிடியேட்டா அவங்க சிஸ்டத்தை ஆன் பண்ணி அந்த கார் எங்க போகுதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அந்த கார் போகிற அந்த ரூட்ல இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு போன் பண்ணி, இந்த கலர் இந்த நம்பரோட ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு, இத்தனை நிமிஷத்துல உங்க செக் போஸ்ட் கிட்ட வரும், அதை வந்த உடனே புடிச்சுக்கோங்கன்ட்டாங்க. புடிச்சிட்டாங்க. அதெல்லாம் சில மினிட்ல புடிச்சிடலாம் உங்க காரை. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் கண்காணிக்கிறார்கள். நீங்க போன் போட்ட உடனே கனெக்ட் ஆகுது இல்ல, யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்னு ஒரு குரூப், வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? வாட்ஸ்அப் உடைய ஓனர் எங்க இருக்காரு தெரியுமா? அமெரிக்கால இருக்கிறாரு. சோ அதோட சென்டர் எங்க இருக்கு? சேட்டலைட், அமெரிக்கன் ஆபரேஷன். அது அங்க இருந்து வருது. ஆனா நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இந்தியால இருந்து கூப்பிடுறீங்க. ஆனா கால் இப்போ சேட்டலைட்டுக்கு போய் எங்க போகுது? நீங்க கூப்பிடுற எந்த நாட்டுக்கும் போகுது. போதானே? வாட்ஸ்அப்ல எந்த நாட்டுக்கு போகுது? எவ்வளவு நேரத்துல கனெக்ட் ஆகுது? ஒரே செகண்ட்ல கனெக்ட் ஆகும். ஒரு செகண்ட் கூட கனெக்ட் ஆகும். எப்படி முடியுது? வாட்ஸ்அப் உடைய சென்டர் பாயிண்ட் அமெரிக்கால இருக்கு. அவனோட ஆபரேஷன் முழுக்க அமெரிக்கால இருந்து இருக்கு. சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டான் மேல. நீங்க கூப்பிடுறீங்க, அவனுக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு செகண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, போட்ட உடனே கிடைக்குது, நெட்வொர்க் சூப்பரா இருக்கு அப்படிதானே சொல்றீங்க? போட்ட உடனே என்ன செய்யுது? கிடைக்குது. போட்ட உடனே கிடைக்குதுங்க, நல்லா செம்மையா இருக்கு நெட் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பிஎஸ்என்எல் தான். எப்ப போட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியவே தான் இருக்கும். அது உங்களை கண்டே பிடிக்க முடியாது இல்லையா? நீங்க உங்களுக்கு பிஎஸ்என்எல் பிடிக்கல, ஆனா நீங்க பாருங்க, அந்திகிறிஸ்து வரும்போது பிஎஸ்என்எல் தான் பெஸ்டா இருக்கும். அவன் வந்து தடுமாற போறான்னா இந்தியால தான் தடுமாற போறான். நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன், அந்திகிறிஸ்துன்னு ஒருத்தன் ஒரு நாட்டை பார்த்து பயப்படுறான்னா அது இந்தியாவா தான் இருக்கும். அவன் நினைச்சுப்பான், இவனுங்க என்ன பிடிக்காம இருந்தா சரி. ஏன்னா இப்ப இவங்க எந்த நேரத்துல எதை பண்ணுவானுங்கன்னு இந்தியால நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கடந்த ஒரு வாரமா பாத்துக்கிட்டே இருக்கோம், எது நடக்குதுன்னு நமக்கே தெரியல. கடைசியா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், நடந்தது நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அப்படின்னு போயிட வேண்டியதுதான். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, வேறொன்னு நடக்கும். வேறொன்னு நினைப்பீங்க, வேற ஒண்ணு நடக்கும். இனிமேட்டு நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. இந்த நாட்டுல யோசிச்சீங்கன்னா தொலைஞ்சிங்க, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும், என்னடா நடக்குது இந்த நாட்டுல அப்படின்ட்டு. நான் அதுல இருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். 2026 மே மாசம் 4ஆம் தேதியில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். நான் எதையும் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா யோசிச்சதானே டென்ஷன் ஆகும் நமக்கு. நம்ம ஏன் யோசிப்பானே? எதையும் யோசிக்க வேண்டாம். பைபிளை படிச்சோமா, ஆண்டவரை பத்தி யோசித்தோமா, அது பீஸ்ஃபுல்லா இருக்கு. வேற எதை பார்த்தாலும் மண்டை சூடாகுது நமக்கு. அதனால நீங்க மே 4னா எதையும் நினைச்சுக்கலையே, நானும் எதையும் சொல்லல, நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம பாட்டு பைபிளை வாசித்தோமா, ஜெபம் பண்ணோமான்னு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா.
ஆமா, அந்தி கிறிஸ்து வந்து டென்ஷன் ஆக போறான். அது மட்டும் நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். அவன் ஒண்ணு நினைச்சிட்டு வருவான், இங்க வேற ஒண்ணு நடக்கும். அவன் கடைசியா வந்து பிடிக்கிறது இந்தியாவா தான் இருக்கும். அவன் சொல்லிடுவான், இவனுங்களை பிடிக்க முடியாது, எனக்கு ரொம்ப நல்லவனால இருக்கானுங்க, அதனால விட்டுருவான்னு விட்டாலும் விட்டுருவான். கவனிங்க, இப்போ நம்மளை இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குது, ஒரு செகண்டுக்குள்ள உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சிப்பு தான் உங்க கையில வைக்க போறாங்க. இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடி 2020 சொல்றதான இதுக்குள்ள வச்சு உங்களுடைய வலது கையிலயோ நெத்தியிலயோ போட போறாங்க. இதுதான் அவங்க செய்ய போறாங்க. இது 2020 ரெடி. 2020 என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி வைப்பாங்க பாருங்க, இப்படி பாருங்க, இந்த அவங்க எப்படி இன்சர்ட் பண்றாங்க பாருங்க. மொத்தமே 30 செகண்ட்ஸ் தான். 30 செகண்டுக்குள்ள உங்களுக்கு வச்சிருவாங்க. அந்த மாதிரி வைக்க போறாங்க பாருங்க. அவ்வளவுதான், இப்ப வச்சாச்சு. இப்ப அவர் கையில இருக்கிறது பேரு ஸ்கேனர் கருவி. உங்க ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்த உடனே, ஸ்கேன் பண்ண உடனே அந்த கைக்குள்ள இருக்கிற, அதாவது இப்ப உங்க கார்டுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ், உங்க கார்டுல இருக்கல எல்லா டீடைலும் சிஸ்டம்ல வந்துடும். எதிரில் இல்ல அதுலயே வந்துடும். இது பழைய மெத்தட். இப்ப புது மெத்தட்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா எதிரில் உள்ள சிஸ்டம்ல உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இப்ப இது உள்ள என்ன இருக்குது, உங்க அட்டைக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்கு. மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 3 இருக்கு. இது இப்ப எங்க இருக்குது, அந்த அம்மாவுடைய வலது கையில இருக்கு. வெளிப்படுத்தல் 13, 17 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது.